ஸோ ஹலோ குட் மார்னிங் கைஸ், வெல்கம் டு விக்னேஷ் 11 சேனல். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10 ஓவர் மேட்ச், அதுவும் ஸ்டெம்பர் பாலில் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி டாஸ் ஜெயிச்சிருக்காங்க நம்ம ரேபல்ஸ். ஸோ நம்மளுக்கு ஃபீல்டிங் கிடச்சிருக்கு. இங்கே பயங்கரமாக போயிட்டுருக்கு காலங்கத்தால். இன்றைக்கி டாஸ் அவங்க ஜெயிச்சிருக்காங்க கைஸ். மிலேங்கே வீடியோ பர் ஏன்னா இப்போ கமெண்ட்ரி கொடுக்க வேறு யாராச்சும் வருவாங்க. கமெண்ட்ரி கொடுக்க இப்போ நம்ம விஜய் அண்ணன் வருவாங்க. ஸோ கைஸ், மேட்ச்சில் சந்திப்போம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே ஸ்டெம்பர் பால் மேட்ச் ஆடலான்னு வந்திருக்கோம். சேம் அதே விக்னேஸ்வரன் 11 டீம்ஸோட. விக்னேஸ்வரன் 11 vs ரிபல் 11. பார்ப்போம் இந்த பால்லையாவது நம்ம டீம் ஏதாவது நல்ல பர்ஃபார்மன்ஸ் தராங்களான்னு. இங்கே ஃபீல்டிங் நல்லா செட் பண்ணியிருக்காங்க. அண்ணன் கணக்கச்சிதமாக பார்த்து கொண்டு ஃபீல்டிங் செட் பண்ணி கொண்டிருக்கிறார். தரமான ஃபீல்டிங் இங்கே செட் பண்ணியிருக்காரு. எல்லோரும் ஒரு சுறுசுறுப்போடு இருக்காங்க கிரவுண்டுக்குள்ளே. பார்ப்போம் பேட்டிங்கில் இருக்கவங்களும் சுறுசுறுப்பாக அதே மாதிரி ஆடுறாங்களான்னு. முதல் ஓவரை நம்ம மனோஜ் அவர்கள் போட வந்திருக்காரு. பேட்டிங்கில் அதே மாதிரி ஓப்பனிங் பேரை பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் பேரில் இன்றைக்கி ஒரு சின்ன சேஞ்சஸ். நம்ம சிவா வராதனால, நம்ம டீமோட பவர் ஹிட்டர் சிவா வராதனால அவருக்கு பதிலாக கார்த்தினை வந்திருக்காரு. ஸ்ட்ரைக் எடுத்திருக்காரு. நான் ஸ்ட்ரைக்கில் நம்ம திரு இருக்கார். நேற்று 50 அடிச்சிருந்தார். இதோ ஃபஸ்ட் பால் உங்களுக்காக. நல்ல ஆஃபில் ஒரு ஷாட்டு. முதல் பாலில் ஒரு ரன் வந்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு சாஃப்ட் டென்னிஸ்லேருந்து இப்போ ஸ்டெம்பர் பாலில் மாதிரி இருக்குது மேட்ச்சு. இது ரெண்டாவது பால். திருமூர்த்தி லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 50. அப்போ அதே மாதிரி இன்றைக்கி 50 எடுக்கிறாரா என்னன்னு பார்த்துக்கிறோம். ஓகே, இதோ மூணாவது பால். சரியான பால். பேட்ஸ்மேன் ஒன்றும் பண்ண முடியல. நல்லா ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு பால். மனோஜ் எப்பவுமே ஃபஸ்ட்டு ஒரு நல்லா சூப்பராக போடுவார். இதுவும் நாலாவது பால். நல்ல ஒரு ஷாட். அங்கே சிக்ஸ் வந்திருக்கு. நல்ல ஒரு ஷாட். இங்கே 6 போயிருக்கு. ஃபுல் டாஸ் பால் அது. நல்ல ஒரு லோவர் ஃபுல் டாஸ் தட்டி விட்டுனால ஒரு லெக்கில் ஒரு 6 விக்கெட் கொடுத்து புல் பண்ணுவாரா. இங்கே தொடர்ந்து மனோஜ் 4வது பாலில் ஒரு 6 கொடுத்ததுனால கேப்டன் கொஞ்சம் டென்ஷனில் இருக்கார். பாப்பா 5வது பாலில் விக்கெட் எடுக்கிறாரா இல்லை அதையும் 6ஆக மாற்றுறாரான்னு. அதே பந்து மிஸ் பண்ணிட்டார் நம்ம திரு. இது ஒரு நல்ல டாட்டா மாதிரி இருக்குது. இதோ கடைசி பால். நல்ல ஒரு எட்ஜு. கீப்பர் விட்டுட்டார். நல்ல ஒரு 4 போயிருக்கு. 4 போயிட்டு ஸ்டெம்பர் பால்னால ஸ்பீடாக போயிருக்கு. பேட் எட்ஜ் வாங்கி கீப்பர் கேட்ச் பட் மிஸ் பண்ணிட்டார். வேகமாக வந்தனால கணிக்க முடியல. அதனால் 4. இட்ஸ் a 4. விக்கெட் எதுவும் இழப்பு இல்லாமல் சரியான ஸ்டார்டிங் கொடுத்துருக்காங்க ரெபல் ராஸ்கல்ஸ். ஒரு ஓவருக்கு 11 ரன் வந்திருக்கு. இந்த 10 ஓவரில் ஒரு 120 அடித்தா செகண்ட் இன்னிங் நம்ம பாலிங்கில் நல்லா டஃப்பு கொடுக்கலாம். பாலிங் வராது. ஹரி ஸ்பீட் பாலர் ஹரி வந்திருக்காரு. அதை எதிர்கொள்ள கார்த்திக் லெஃப்ட் ஹேண்டர். வைடு கொடுத்துருக்காரு. ரொம்ப மேலே போடப்பட்ட வந்து அது எதுவும் பண்ண முடியல பேட்ஸ்மேனால்.
வைடு Wide. வைடு வந்திருக்கு 12. நல்ல ஒரு வைடு கிடச்சிருக்கு. ஃபுல் டாஸ் பால். வைடு இது ஒரு wide. இதுவும் ஒரு வைடா மாதிரி இருக்குது. கீப்பர் விட்டுட்டாரு. கனெக்ட் பண்ண முடியல காத்தினால. ஆமாம். அவர் பிடிக்க முடியல. அந்த பையன் நல்லா பிடிப்பானா? ஆ கீப்பர் சேஞ்ச் ஆகிவிட்டார். இங்கே கீப்பிங்கில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. இனிமேல் அந்த டீமுக்கு மாற்றம் வருமா? நம்ம டீம் தான் ரொம்ப நாளாக வராமன்னு அப்படி தட்டிக்கிட்டே இருக்கோம். நம்ம பிளேயர்ஸே வராமல் இருக்காங்க. பிளேயர்ஸ் எல்லாரும் நைட்டு தண்ணியை போட்டு படுத்து விட்டார்கள். அதெல்லாம் கமெண்ட்ரியில் வேணாம். ஹரி எண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. பார்ப்போம். இன்னும் முதல் பால் கூட அவருக்கு ஆகலை. ஒரு இப்போ நல்ல யாக்கரு அதை சிங்கிளாக மாற்றிருக்காங்க. கையில் போயிடுச்சு, ஃபீல்டர் கையில். Single ஒரு run. தீயில சொல்லெடுக்கும் ஒளி போகிற கடிதம் அங்கே இருக்கும். சரியான ஷார்ட் ஸ்ட்ரைட்டில் அண்ணன் நிற்கிறாங்க. பாலை தடுத்துட்டாங்க அண்ணன். ஒரே ஒரு சிங்கிள் மட்டும்தான். ஒரு சிங்கிள் வந்துருக்கு. என்னது வெளியே போயிடுச்சு? அது பாட்டு வெளியே போகுது. சிங்கிளில் ஸ்ட்ரைட்டு 15 runs for no loss. நல்ல ஷாட்டுங்க. ஆஃப்ல நல்ல ஷாட். ஷாட்டு தான், உங்களுக்கும் தெரியும். எத்தனை ஒரு 10 ஓவர். இது எத்தனாவது ஒரு ஓவர் 2 ரெண்டாவது ஓவர். 15 இருந்தாங்க. ம் ரெண்டாவதா மூணாவதா? ரெண்டாவது. ரன்னிங்கில் இருக்கா? ம் ஒரு இங்கே நல்ல ஒரு இது வார்னிங். இங்கே வார்னிங் கொடுத்துருக்காங்க எம்பையரு. எங்கே எம்பர் லெக் எம்பர் காணோம். 4 பாலாக இருக்கா? ஆமாம், டாட்டில் Dot ball. 3 பால் ஆயிருக்கு. திருப்பி அதே மாதிரி வந்து அதே மாதிரி ஒரு நல்ல பந்து வைடில் வச்சுருக்காரு. Dot ball. சரி 2 பால் இருக்கு. லாஸ்ட் டூவில் ஃபஸ்ட்டு 2 பால் வைடு. ஃபஸ்ட்டு 2 பால் வைடு, சிங்கிள் அப்புறம் டாட்டு 3 சிங்கிளா? இப்போ நடந்துச்சு இது 3 சிங்கிள். இப்போ சரி அண்டு பண்ணிவிட்டு இது போடுங்க. எதில் அண்டு பண்ணுங்க. ஆ இன்னொன்று இப்போ ஒரு சிங்கிள். Single run. அப்புறம் டாட் அவுட். டாட்டு Dot ball. டாட் பால் அவுட்டு அவுட் திரு அவுட். கேட்சா? ஆமாம் கேட்ச். காட் பை தக்ஷ். தக்ஷன். Wicket. Caught by Daksh. பேட்ஸ்மேன் சேது. இந்த இருங்கண்ணே பேட்டரிங் செலக்ட் பண்ணிக்கிறேன். Setu comes in. 16 16 பாலர் சோலோ ரன் ஆயிடுச்சா? சரி 2 தான் இருக்கா. இது இந்த வெளியே போச்சுல, அப்போ ஒரு ரன் எடுத்துருச்சு. அது அதான் சரி ஒரு பால் எடுத்துருச்சு. பவுஸ் பண்ணிடுங்க. போட போகிறார். கேப்டனே வந்து பால் பண்ண வந்திருக்காங்க. கீழே லாஸ்ட்டில் இருப்பார் பாருங்க. விக்னேஸ்வரன். Vigneshwaran comes into bowl third over. ஸ்ட்ரைக் யார் இருக்கா? கார்த்தி தானே. நல்லா ஸ்லோவே லென்த்லாம் போடுவாங்க அண்ணே. இது 3வது ஓவர் அந்த டீமோட கேப்டனே போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் கிடத்து நல்லா bowling பண்ணுவாரு. மெதுவாக போயிருக்கு. 2வது ஓவரில் ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டார் நம்ம கார்த்தி. பண்ணிட்டாரு. டபுள் போங்கண்ணே. 4. மெதுவாக தான் போச்சு. ஃபீல்டரும் கொஞ்சம் மெதுவாக தான் வந்திருந்தாங்க. ஒரு பவுண்டரி. ஆமாம், பவுண்டரிக்கு வச்சது. ஃபோர் தானா? It's a boundary. ஃபஸ்ட்டு பாலே 4. கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டு விட்டாரு பையன்.
ரெண்டாவது பால் அது ஒரு எட்ஜு, திருப்பியும் அது ஃபில்டர் கையில் தான் போயிருக்கு. Single run. இது மூணாவது பால். சேது அவரோட ஃபஸ்ட்டு பால் ஃபேஸ் பண்ண போகிறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு வைடு பாலை காலில் வாங்கிட்டாரு. டாட், இட்ஸ் அ டாட். Dot ball. வைடு பால், இட்ஸ் அ வைடு. கிளியரான வைடு. Wide. நம்ம டீமோட ஹிட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வர்றாரு. ஒரு பேர் வந்து மேக்ஸ் என்கிற மாதவன். இதோ நாலாவது பந்து வைடு, அதுவும் வைடு வந்திருக்கு. கீப்பரை தாண்டி பின்னாடி போயிடுச்சு, அது பவுண்டரிக்கு. Wide. அன்னை தொடர்ச்சியாக 2 வைடு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக லைனை சேஞ்ச் பண்ணி ஆகணும். அண்ணனுக்கு இது வரைக்கும் 3 பால் தான் ஆயிருக்கு. இது ஒரு ஃபுல் டாஸ் பாலு, ஃபீல்டு நல்ல கேப்பில் அடிச்சிருக்காங்க. சேது பாண்டி தாண்டி போயிடுச்சு. நல்ல ஒரு 4. சரியான ஷாட்டு, கேப்பில் அது. It's a boundary. 4. 5th பால். அப்போ 5th பால் என்ன பண்ண போகிறாங்கன்னு. வைடு, இதுவும் ஒரு வைடாக வந்திருக்கு. 5th ஒரு வைடு. Wide. இந்த அங்கே முன்னாடி கிடக்கு பாரு. இன்னும் 2 பந்து பேலன்ஸ் இருக்குது இந்த ஓவருக்கு. திருப்பி அதே ஒரு மாதிரி வந்து சரியான ஷாட்டு, 6 போயிருக்கு. எதுவும் பண்ண முடியாது. லென்த் பால் போட்டாங்க, அண்ணன் அடித்து சேது அடித்து பவுண்டரிக்கு வெளியே தள்ளியிருக்காரு. லாஸ்ட். Huge. It's a 6. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கில் ஒரு 2 மாற்றம். ஒன்று எம்பையர் ஒரு சேஞ்ச், ஒன்று கீப்பர் சேஞ்ச். அதே மாதிரி பாலிங்கில் ஒரு சேஞ்ச் வருமா? ஹரி வந்து கீப்பிங் வந்திருக்காரு. அன்னையோட 5th பால் இது, லாஸ்ட் பால், சாரி. இன்னும் ஃபீல்டிங் இன்னும் செட் ஆகலை. இது கடைசி பால் ஒரு ஃபுல் டாஸ் பால் தடுத்துட்டாங்க. ஒரே ஒரு சிங்கிள் போயிருக்கு. ஓகே, இந்த ஓவரில் நல்ல ரன் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 3வது ஓவரில் கிட்டத்தட்ட 20 ரன் கிட்ட வந்திருக்கு. ஆமாம், 3 ஓவர் முடிவில் 35 ஒரு விக்கெட் இழப்பு. 35 35. அப்போ 4வது ஓவரில் மனோஜ் தான் வந்திருக்கார். மனோஜ் comes to bowling. நல்ல பால், வைடு கொடுத்துருக்காரு. இல்லை, வார்னிங் தான். சேஞ்ச். இது ஒரு வார்னிங். Dot ball. இது ஒரு வார்னிங். ஃபஸ்ட்டு பால் ஒரு வார்னிங். நல்ல பந்து. மனோஜ் ஒரு ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. தடுத்தாலும் அது பவுண்டரி பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அது எதுவும் பண்ண முடியாது. சரியான ஷாட்டு. சேது ரொம்ப ஃபார்மில் இருக்கார் இன்றைக்கி. 11 ரன் அடிச்சு, ஆல்ரெடி 11 ரன் அடிச்சு 4 கண்ட்ரோல் முடியும். 15 ரன் அடிச்சிருக்காரு. It's a boundary. 4. 6 பாலில் 15 அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டு 250 வச்சுருக்காரு. அந்த எண்டில் கார்த்திக் ரொம்ப நேரமே பேட்டிங் பிடிக்காத மாதிரி இருக்குது.
திருப்பி ஒரு ஸ்லோ பட் வைடு வைடாக மாறி இருக்குது, நல்ல வைடு கிடச்சிருக்கு. வர எல்லா பாலும் ரிதம் மிஸ் பண்ணுறாங்க. நியூ பாலில் இருக்கவும் ஸ்டெம்பர் பாலாக இருக்கும். நல்ல பால் தான், நேற்று 40 ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொன்னார். பார்ப்போம், ஒரு பெரிய ஷாட்கான முயற்சி நடந்துச்சு. அதே பட் அது பவுண்டரி வெளியே தள்ளிட்டாரு. நல்ல ஒரு லென்த் பாலை அற்புதமாக அடித்து வெளியே 6 அடிச்சிருக்காரு சேது. செகண்ட் ரவுண்டிங் வராதா? Huge. It's a 6. சரி, இன்னும் வரும். 3 பால் இருக்கு. 3வது ஓவர் 3 பால் 46 ரன், ஒரு விக்கெட். சரியான ஷாட்டு. 2 ஃபீல்டருக்கு நடுவில் மிஸ் பண்ணிட்டாங்க. 2 ரன் கன்வெர்ட் பண்ணுவாங்களா? இல்லை, ஒரே ஒரு ரனில் சாட்டிஸ்ஃபைடு. Single run. ரொம்ப நாள் கழிச்சு காற்று ஸ்ட்ரைக்கில். இது எத்தனாவது பாலுங்க? 5வது பால். இது 5வது பால். நல்லா போட்டிருக்காரு மனோஜ். இது நல்ல பாலிங் எடுத்திருக்காரு. டாட் பால். ஒரு 6க்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காரு. Dot ball. ஓவரோட கடைசி பந்து. 4வது ஓவரோட கடைசி பந்து. பாப்பா என்ன பண்ணுறாருன்னு. சரியான ஷாட் அது. சரியான ஷாட் அது. சரியான ஷாட் அது. பவுண்டரி வெளியே இருக்குது. அடிச்சு அடி அப்படி இடி மாதிரி விழுந்துருக்கு ஷாட்டு. செம்ம ஷாட். யார் இங்கே ரஹீன் ப்ரோ வந்திருக்காரு. ஆட் பண்ணிக்கோங்க பிளேயரு. ரஹீன் காணுமே. ஆட் பண்ணுமா? ரஹீன் ப்ரோ வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மாசமா அந்த டீமில் இல்லை. காணுமே. அவர் கேரளா போயிருந்தாரு. இல்லை, அதில் ஆட் பண்ணிக்கோங்க. Rahim comes into bowl இந்த 50. இன்னைக்கு அவருக்கு 5வது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் நல்லா பண்ணுறாரா எடுக்கிறாரான்னு. ஃபுல் டாஸாக போட்டாரு. அது சரியான இங்கே ஒரு போட்டாலே பவுண்டரி தான். பிரின்சிபல் ரூமுக்கு போயிடுச்சு இந்த பால். கிட்டத்தட்ட அது பிரின்சிபல் ரூமில் இருந்தால் எடுக்கணும். பிரின்சிபல் இப்போ அந்த பாலை தருவாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. பார்ப்போம். Huge. It's a 6. சேது 28 ரனில் இருக்கு. எப்பொழுதும் Single run. இது 3வது பால். நல்ல பால் எடுத்துக்கிறாரு. டாட் பால் வந்துருக்கு. இப்போ நம்ம பேசுனது கேட்கலையா? அப்போதைக்கு தெரியலையே வாண்டி போனதுலாம். ஆனால் ப்ளே ஆன மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை நம்ம இங்கே ப்ளே பண்ணாமல் பேசிட்டீங்க போல இருக்கு. ப்ளே பண்ணாமையா பேசிட்டோம். சரி, அவர் முதல் பால் நல்ல 6 எடுத்திருந்தார் நம்ம சேதுராஜா அவர்கள். ஆமாம், அது ஹியூஜ் 6. அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள். இப்போ ஒரு டாட் வந்திருக்கு. நம்ம ரஹீன் ப்ரோவும் கம்பேக் பண்ணியிருக்காரு அவர் ஓவரில். இந்த ஒரு நல்ல சிங்கிள் போயிட்டுருக்கு. ஃபில்டர் கையில் சிங்கிள் மட்டும். Single run. பால் சைடு சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவரோட 5வது பால் இது. இது ஃபுல் டாஸ். சரியான ஷாட்டு. ஆஃப்டர் போடப்பட்ட கேட்சா மாறுதா? சரியான கேட்சா மாறி. மனோஜ் சூப்பரான கேட்ச். இன்னைக்கு ஒரு 50 தவற விட்டுருக்காரு நம்ம சேதுராஜா அவர்கள். நல்ல ஒரு இன்னிங்ஸ் சேதுக்கிட்ட இருந்து. அதாவது 29 ரன் அடிச்சிருக்காரு. 29 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். ரொம்ப மேலே தூக்கி விட்டேன் மனோஜ். Wicket. Caught by Manoj. Manish comes into bat. இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா 8 ரன் தான் கொடுத்துருக்காரு ராகின். நல்ல 7 ரன். 8 ரன் இருந்துச்சு. சிங்கிள். லாஸ்ட் பால் ஒரு சிங்கிள் அடிச்சிருக்காரு. கரெக்டு தானே? ஸ்கோர் எவ்வளோ வந்துருக்கு? 62. 5 ஓவருக்கா? சார்ஜ் பண்ண சொல்ல வேண்டியது. Single run. 62 5 ஓவர் 29 இனி.
300 ஸ்ட்ரைக் இருந்துச்சு, அவுட் ஆனால் கம்மியாச்சு. எத்தனை பால் விளாண்டுருக்கீங்க? 11 பால். பரவாயில்ல. பாலர் பாலரு ஹரி ஹரி. Harry comes into 6வது ball ஓவர் 6 போட வந்து then. ஹரி வந்திருக்காரு. கீப்பர் சேஞ்சு. நல்ல பந்து. Dot ball. இங்க நம்ம முனிஸ் அவர்கள் முதல் பால் டாட்டா வாங்கியிருக்காரு. பாப்பா ரெண்டாவது பால்ல என்ன பண்ணாருன்னு. சரியான ரெண்டாவது பால்ல shot. சரியான ஷாட் ஸ்ட்ரெயிட்ல ஒரு அடிச்சிருக்காரு. ஷாட். ஃபீல்டர் உள்ள போயிட்டாரா? அது Six. 6 மாதிரி இருக்கு. நல்ல ஒரு ஷாட் 6 அடிச்சிருக்காரு இங்க நம்ம முனிஸ் ஜி. முதல் பாலை விட்டாலும் ரெண்டாவது பால்ல அடிச்சு எடுத்திருக்கிறாரு 6 ரன். நல்ல ஷாட். Huge. It's a 6. 3வது பந்து. இது 3வது பந்து. பேட் எட்ஜா. இது ஒரு டாட் பால். Dot ball. இது 4வது பால். நல்ல ஷாட். நல்ல கேப்பு. மிஸ் பண்ணிட்டாங்க ஃபீல்டரு. ஜட்ஜ் பண்ண முடியல. நல்ல ஒரு 4 பவுண்டரி இது. இந்த ஓவரில் 4 பால் விளாண்டு 10 ரன் எடுத்திருக்கிறாரு. It's a boundary. 4. 2 இருக்கு. லெக் எம்பையரே இல்லை. பால் டாட் அது. நல்ல டாட். கம்பேக் டாட் ஒரு பவுண்டரி ஒரு டாட் ஒரு நல்ல ஒரு கம்பேக் இறக்கிட்டு வந்து ஒரு 6 ஒரு 4 கிட்ட அப்புறம் ஒரு டாட். தான் இருக்கா 6வது ஓகே. அப்புறம் அவுட்னா கூட 4 ஒரு 4 லாஸ்ட் பால். கொஞ்சம் ஜூம் வச்சு எடுங்கய்யா. நல்ல ஒரு ஸ்லோவர் ball வந்து dot வந்திருக்கு. மிஸ் பண்ணிட்டாரு முனிஷ். ஓவர். Dot ball. 6 ஓவர் முடிவில் 72 ரன் 2 விக்கெட். அவன் தலையில அடிச்சிட்டான். இருக்கா இன்னும் அடிக்கணும். லப்பர் பால் 120 அடிக்கணும். கார்த்தி லெஃப்ட் பாலர் ஆஃப் பண்ணும். இந்த முதல் பால் தலிக்க கேமரா கவர். மிஸ் கேமரா கேமரா மிஸ் ஆனாலும் கீப்பர் தாண்டி பின்னாடி ஃபீல்டர் பிடிச்சிட்டாரு. டேய் உன்னி பானை எங்க வச்சா? ஒரே ஒரு சிங்கிள் மட்டும்தான். இங்கனக்குள்ள கேப் இருக்கு அடிக்கலாம். ஆமாம். பாக்கெட்லேயே போட்டாஞ்சி பானுல. Single run. ஒரு டீல சொல்ல எடுத்தாங்க. ஃபுல் டாஸ் பால். சரியான அடி. 6 அடிச்சிருக்காரு. சரியான 6 அது. விக்னேஷ் அண்ணன் இன்னைக்கு நிறைய ரன் கொடுத்துட்டாரு. ஆமாம், Huge. அதாவது It's a 6. ஒரு ஓவரில் 26 ரன் போயிருக்கு. விக்கெட் எதுவும் இல்லாமல் 8 பால்ல அவர் பால்ல 26 ரன் போயிருக்கு. இந்த 3வது பால். 3வது பால் ஸ்ட்ரைட்ல ஒரு ஷாட். ஸ்ட்ரைட்ல ஒரு சரியான பட் கேட்சுக்கு போயிருக்கு. ஃபீல்டர் கேட்ச் கரெக்டாக பிடிச்சிட்டாரு. எடுத்துட்டாரு. நல்ல ஷாட். கேட்ச். கேட்ச். நல்ல ஒரு இன்னிங்ஸ் முனிஸ் கிட்ட இருந்து 8 பால் எம்பைரிங் போட்ஸ்னா மட்டும் பால் அடிச்சிருக்காரு. 2 6 ஒரு பவுண்டரி. இங்கே ஒரே ஷாட் ஆடினேன்னா உன்னை புலந்துற நீயே. நான் 4 ரன் வர மாட்டேன். ஆகிட்டு வரணும். பிடிச்சது அரியா. Wicket. Caught by Harry. என்னாச்சு? எம்பைரிங் போக சொன்னா போக மாட்டாங்க. இதை பண்ண சொன்னா பண்ண மாட்டாங்க. தேவையில்ல. ஒரு நிமிஷம் இல்லை. பாலர் பேர் விக்னேஷ் இல்லை. சரி, பேட்ஸ்மேன். ஸ்கோர் இந்த பேட்ஸ்மேன் செல்லும் மாதவன். Matt Haven 79. to bat. 7வது ஓவர். இந்த 10 ஓவர் நம்ம ஃபுல் டாஸ் பால். ஃபீல்டர் கையில் பிடிக்கல. அது ஒரு இல்லை பவுண்டரிக்கு போல. 2 ரன்னாவது ஓடணும் மேக்ஸ் மினிமம். தங்கம் நான் இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ போகாமங்க அங்கே இல்லையா 7வது ஓவர். 2 runs. லாஸ்ட் டூ பால்ஸ் 81 ரன் 3 விக்கெட்ஸ். நல்ல ஒரு bowling, நல்ல ஒரு டாட். Dot ball. டெய்லியில் எத்தவளா கல்லையில் லாஸ்ட் மேட்ச் எவ்வளோ பண்ணியில் ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி விட்டுருக்காங்க. சிங்கிளுக்கு தட்டி விட்டுருக்காரு. கார்த்திக் 2வது ரன்னுக்கு போயிருக்காரு. பட் நல்ல ஃபீல்டிங். 3 விக்கெட். திருப்பி சொல்லுங்க. 7 ஓவர் முடிவில் 82 ரன்கள் 3 விக்கெட். 7 ஓவர் 8வது ஓவர்
10 ஓவர் மேட்ச். திருப்பி ராகின் அவரோட ரெண்டாவது பாலை போட்டு Raheen ரெண்டாவது comes ஓவர் into போட bowl வந்திருக்காரு 8th over. மாதவன் ஸ்ட்ரைக்கில். வைஸ் கேப்டன் போய் ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. 7 ஓவர் 3 ஓவர். கார்த்திக் ரொம்ப நேரம் ஸ்ட்ரைக்கில் இருக்கான். 10 பால் வந்துருக்கான். बहुत दिन के बाद दिखते सुबह नहीं शाम को आता है अब ये बॉस्को को देख के रुका நல்ல பால் அது, நல்ல பால். Dot ball. ஸ்ட்ரெயிட் லாடு ஆஹா லெக் ஸ்டம்ப்ல இல்ல லெக் ஸ்டம்ப்ல நின்றா ஆஃப் ஸ்டம்ப்ல நின்றா வராதுடா தூக்கி விட்டா போயிருந்தா ஸ்ட்ரெயிட்ல சொல்லேன் வைடு பால், வைடு பால். स्ट्रेट आड़ लेग Wide. मातालोड़ा पानून नहीं लेके आता हम लोग से काम मारा के जाता कब 10 आता दूसरे का मैच पढ़ाएंगे मैं हां 1/3 हो गया ना तेरे को परमानेंट है ஃபுல் டாஸ் பால் வைடு, வைடு போயிருக்கு. Wide. நல்லா போட்டுட்டு இருந்த ரகின் இப்போ 2 வைடு போட்டிருக்காரு இந்த ஓவரில். 2 வைடு தொடர்ச்சியா. திருப்பி நல்ல டாட், எதுவும் பண்ண முடியல பேட்ஸ்மேனால். Dot ball. நல்ல பால், எதுவும் பண்ண எம்பையர் கிட்டேருந்து வைட் சிக்னல். Wide. 85. இன்னும் 120 120 போன மாதவ். ஃபுல் டீமே மாதவன் நம்பி தான் இருக்குது. நல்ல வந்து இதுவும் பேட்ஸ்மேன் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்காரு. இந்த நேரத்தில் ஒரு சிங்கிள் தட்டிட்டு நம்ம கார்த்திக் ரொம்ப நேரமாக இருக்காது, அவருக்கு ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். இன்னும் 3 பால் இருக்குது இந்த ஓவரில். 3 பால் கொடுத்து 3 வைடே அவரே கொடுத்துருக்காரு. பால் எந்திரிக்கல. Dot ball. விளாடு. லாஸ்ட் செகண்டில் 2 பால். என்ன லாஸ்ட் செகண்ட் ஃபுல் டாஸ் பால். இது ஒரு வைட், வாட்டருக்கு வெளியே. ரன்னில் ஏறல 86 போயிருக்கணும். இந்த ஓவரில் வந்திருக்கணும். அவரே ஃபுல் டாஸ் 2 போட்டார். இது ஒரு வைடு. இந்த ஓவரில் இது ஒரு 5th வைடு. மாதவ் நல்ல பந்து, ஃபுல் ஏய் ஸ்ட்ரைக் அவனுக்கு கொடுக்காத லாஸ்ட் பால்ல. Dot ball. 5 பால் தானே இருக்கு. எம்பையர் 5 பால்லாம் இருக்கு. டேய் லட்சம் போடா 5 பால் தானே இருக்கு. சரி அதையும் டாட்டே போட்டு விடுங்க அவனுக்கு. போட்டு விடுங்க டாட்டே. எதுக்கு? 5 தானே இருக்கு ரஹீன். 5 தான் இருக்கு. லாஸ்ட் 5 தான் இருக்கு பால். 5 பால் தான் இருக்கு. 5 வைடு. 5 வைடு. ஆ சரி. ஃபர்ஸ்ட் பால் டாட்டு. எல்லா பாலும் டவுட் தான். ஃபர்ஸ்ட் பால் டாட்டு. 5 வைடு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பால் டாட்டு, செகண்ட் பால் வைடு, செகண்ட் பால் வைடு, தேர்ட் பால் வைடு. இல்ல கண்டினியூ 2 வைடு. கண்டினியூ 2 வைடு. போஸ்ட் ஸ்டம்பில் வரணும் வைடு இல்ல. சரி விடு, டாட் கொடுத்துருமா. சரி Dot ball. வந்துட்டு பேசாம 87 வீட்டுக்கு போயிடலாம். அந்த கிரவுண்ட்ல வந்து ஒன்றும் பண்ண நினைக்கிறேன். 5 பால் தான் இருந்துச்சு. சரி கொடுத்தாச்சு. இல்லை ஃபர்ஸ்ட் பால் டாட், அப்புறம் கடைசி 2 தொடர்ச்சி வைடு. பாலிங் லாஸ்ட் 2 ஓவர். 2 ஓவர் இருக்கு. சரி யாரு? கோபி. கோபியா? கோபி Rocky comes into நியூ bowl பாலர் 9th கம்ஸ் over. டு த பால். சரியான ஷாட்டு. செம்ம ஷாட் கார்த்திக் போயிருக்கு. அது காம்பவுண்ட் அவுட்டே வெளியே போயிடுச்சு. ரொம்ப வார்ம் அப்பாக இருந்து ஒரு ஷாட் அது.
பாத்துவஸ்தியிலேருந்து பத்தராப்பூருக்கு அடிச்சிருக்காரு இந்த பாலை. ரொம்ப நேரமாக பவுண்ட்ரி வராமல் இப்போ ஒரு நல்ல பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. பத்தராப்பூரில் தான் போய் அந்த பாலை தேடி எடுத்துகிட்டு வரணும். டீம் ரன் வந்து 90ல் வந்துருச்சு இப்போ. இது 2வது பால். நோ பால். இது ஒரு ஃபுல் டாஸ் பால் விட்டுட்டாரு. 4 நோ பால். நோ பால் இல்ல. நோ பால் +4. நோ பால் +4. கரெக்டாக தான் இருக்கும். ஓகே. 98. ஒரே ஒரு பால் தான் இருக்கு. ஒரு பால் தான் இருக்கு. பால் மிஸ் பண்ணிட்டாரு. மிஸ் பண்ணியிருக்காரு இங்கே கார்த்திக். நல்ல பால் அது. Dot ball. இன்னும் ஒரு 20 ரன் வேணும். அப்போ தான் ஒரு நல்ல ஃபைட்டிங்காக இருக்கும் மேட்ச் பார்க்குறதுக்கு. கார்த்திக் 26 ரன் எடுத்துருக்காரு. டீமோட செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த மேட்ச்சில். திருப்பி ஐயோ மிஸ் ஆன வந்து 2 பால் தொடர்ச்சியாக டாட் வந்துருக்கு. 3 பால்ல वाइड बैट लगा ए ग्रिप पल्ल साउंड ग्रिप साउंड इट्स अ वाइड இல்லடா வைட் ग्रिप साउंड ஏய் சவுண்ட் கிரிப் சவுண்டா உனக்கு தெரியும். லெகம் பரிங்க அவனுக்கு தெரியாது எம்பர். லெகம் பரிங்க பண்றாரு ஸ்கோரும் பண்றாரு நம்ம விஜய். அவர் யாரு? இது ஒரு எட்ஜ் பேட் டிப் ஃபர்ஸ்ட் வைட் கொடுத்தா அந்த முன்னாடி சவுண்ட் பேட்ல மாதிரி சவுண்ட் டாட் எனக்கு ஆனா இங்க எம்பயர் கொலம்பி போற லாஸ்ட் 2 பால் லாஸ்ட் 2 பால் போடு சரியான ஷாட். கம் ஆன் வெல்த கையில போயிருக்கு. மதம் இல்ல 6 வேணும். சிங்கிள்லாம் எடுக்க கூடாது. ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் 100 ரன் 100 டீம் 100 பேட்ட கொடுங்க. லாஸ்ட் பால் மாதவன் 9 பால் ஆண்டிருக்காரு. 3 ரன் மட்டும்தான். ஒரு 6 நீடட். ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காரு. வைடு போயிடுச்சு. பரவாயில்ல. ஓகே மதம் 6 இந்த பால் பின்னாடி தட்டிருக்கலாம். அவங்க போட்டு தான் அடிச்சிருப்பாங்கல்ல. அவங்க கடைசி லெக்கில் போட்டாலே அடிச்சு போகிறாங்க. 101 ரன் எக்ஸ்ட்ரா மட்டும் 14 வந்திருக்கு. ஃபுல்டாஸ்க்கே வெயிட் பண்ணி போகிறான்டா. கனெக்ட் ஆயிடுச்சு அது கனெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஃபீல்டர் கையில் கனெக்ட் ஆயிடுச்சு. அது வச்சுக்கோ 6 நினச்சோம் பட் கையில் போய் வந்துருச்சு. இது என்ன லோ பேட்டரியா? 6 இட்ஸ் a 6 அவுட் இல்ல லெட்ஸ் 6 சாரி ஒரு மாற்றம். ஃபீல்டர் வந்து பவுண்டரி வெளியே போய் கேட்ச பிடிச்சிருக்காரு. எடுத்துருக்காரு கையில் அந்த டப்பா. மாதவன் இப்போதான் ஒரு மூச்சு வந்திருக்கு அவருக்கு. ஒரு 6 அடித்த ஒரு ஃபீலிங்கில். ஸ்கோரா 107. இன்னொரு 120 வேணும் ஜி. இன்னொரு 15 ரன் வேணும். ஸ்ட்ரைக் ஃபுல்லா நீங்க எடுத்துக்கறங்க. லாஸ்ட் ஓவர் யாரு ஏன் இப்படி இதாக ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. இங்க கடைசி ஓவர் அர்ஜுன் போட வந்திருக்காரு. Arjun comes into bowl. ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில வரும் பாருங்க. 2 பால் இருக்கட்டும். அப்படிதான் நிக்குது. ரவுண்டே அப்படிதான் இருக்கு. இந்த முதல் பால் 10வது ஓவரோட முதல் பால் போடுறாரு அர்ஜுன். சரியான ஷாட் நல்லா அடிச்சாரு. பட் 2 வா 2 இடத்துலயுமே ஆல்ல. குட் படியா பாரா குட் ரன் 2 ரன் மாத்திட்டாங்க. அதை நம்ம பாலரும் கீப்பரும் 2 பேருமே பாலை தேடி ஓடுனதுனால அங்கே 2 ரன் போயிடுச்சு. 2 runs. லாஸ்ட் 5 பால்ஸ். வைட் ஒரு நல்ல வைடு கிடைச்சிருக்கு. வைடு அது Wide. 110 வந்திருக்கு ரன். விக்கெட் மேலே
நல்ல பால் வந்துச்சு இந்த மிஸ் பால் பண்ணிட்டாரு. விக்கெட் மேலே போனதுனால இது ஒரு டாட்டா மாதிரி இருக்குது. Dot ball. லாஸ்ட் 4 கால். என்ன லட்சு குத்துறேன் அவனு. நல்லா படல இங்கே. டபுள் ட்ரை பண்ண போ. ஓடு. இந்த பால் சூப்பர் மாதவ். 2 runs. லாஸ்ட் 3 பால். கார்த்தி நீனே ஸ்ட்ரைக்ல ஆடு. 3 பால் இருக்கு. கார்த்திக் 31 தான் அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக் அதிகமாக இருக்கு. இது ஒரு நோ பால். பால். இந்த சேட்டா No ball. இங்கே ஒரு நல்ல ஃப்ரீ ஹிட் கிடச்சிருக்கு. தட்டி விட்டுருக்கலாம். அப்படி தட்டி விட்டுருக்கலாம். ரொம்ப ஹைட்டா ஒரு நல்ல பால். நோ பால் அப்புறம் ஒரு நல்ல Dot. பால். Dot டாட். ball. லாஸ்ட் லாஸ்ட் 2 பால். நில்லுங்க ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் நில்லுங்க. ஆஃப்ல ரெடியா இரு. அண்ணா நில்லுங்க ஃபர்ஸ்ட் நல்லா ரெடியா நில்லுங்க ஃபர்ஸ்ட். வெயிட் பண்ண சொல்லுங்க. 31. ஓகே. கடைசி பாலை மிஸ் பண்ணியிருக்காரு. இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் பட் இன்னிங்ஸ் நல்ல இன்னிங்ஸ். கார்த்தி ஒரு 31 ரன் அடிச்சிருக்காரு. டீமுக்கு ஹையஸ்ட் ஸ்கோரர் 31. சூப்பர்ண்ணே. 2 பவுண்டரி 2 6. நல்ல பேட்டிங். இன்னிங்ஸ் பண்ணியிருக்காங்க 114. அவங்க கொடுத்துங்க. ஆஃப் பண்ணிடுவோமா? முதல் இன்னிங்ஸ் முடிவில் 3 விக்கெட்டு இழப்புக்கு 113 வந்திருக்கு. 114 டார்கெட் கொடுத்துருக்கோம் இங்கே நாங்கள் ரிபல்ஸ் 11. பார்ப்போம் செகண்ட் இன்னிங்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னு. பாலிங்கில் நல்லா எடுத்தால் இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 103 ரன்கள், 103 102 டார்கெட்டு. விக்னேஸ்வரன் 11 கிடச்சிருக்கு. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா லொங்கேஷும் ஹரியும் இறங்கியிருக்காங்க. ஆப்பனண்ட் இன்னைக்கு பயங்கரமாக விளாண்டுருக்காங்க. ஃபீல்டிங் செட் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓவர் போட வந்திருக்காங்க முனிசனே. ஹரி ஸ்ட்ரைக்கில். பாடியா ஷாட். ஃபஸ்ட் பால் 4. படியா ஃபஸ்ட் பால் பயங்கரமாக பாடி சுற்றிருக்காங்க. ரெண்டாவது பால் போல்டு ஃபுல் டாஸ் பால். பரவாயில்ல. அடுத்து நம்ம ராஹினன் இறங்கியிருக்காங்க. இது ராஹினன் 11s. ரெண்டு பால் தான் இருக்குது. த லெஃப்டி பேட்ஸ்மேன். மூணாவது பால். பாடியா ஷாட். ஃபர்ஸ்ட் பால் வெளியே. பயங்கரமான ஷாட். நாலாவது பால். ரமேசன் ஸ்ட்ரைக். பார்த்தீங்கன்னா வார்னிங், ஃபர்ஸ்ட் வார்னிங் கிடச்சிருக்கு. லாஸ்ட் 2 balls. பாடியா ஷாட். 6. பயங்கரமான ஷாட். ஒரு டாட். இன்னொன்று 6. கடைசி பந்து. சரியான ஷாட். அங்கே மிஸ்ஃபீல்டு. ஃபீல்டர் அதுக்கப்புறம் நகரவே இல்லை. இன்னும் அங்கே தான் நிற்கிறாங்க.
சரியான ஷாட். ரெண்டு லெஃப்டியும் ஸ்ட்ரைக் இல்லை நிற்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஓவர் முடிவில் 20 ரன்கள், ஒரு விக்கெட். பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பார்த்தீங்கன்னா சரியான டாட். சேது ஒன்று. ரெண்டாவது ஒரு ஃபர்ஸ்ட் பால் டாட் உங்கள் ஸ்ட்ரைக்கில். சரியான ஷாட். லெஃப்ட் ஸ்டம்ப் எடுத்திருக்காரு. 4 பால் இருக்குது. ரெண்டாவது ஓட்டு ராஹின் இன் ஸ்ட்ரைக். வைட் பால் வெளியே பிச்சாக இருக்குது. வைட் பால். சரியான ஷாட். சரியான ஷாட். 6. நாலாவது பால். சரியான ஷாட். डबल கடைசி 2 பால் குங்கேஷ் இன் ஸ்ட்ரைக். பயங்கர் யா பேல் பால்ட் ரன் வந்தாலே பரவாயில்ல. கடைசி பால் ராஹின் அண்ணா ஸ்ட்ரைக். ராஹின் அண்ணா ரெடி. ஓப்பன் ஸ்டாண்ட். வாடியா இந்த கேட்ச் மிஸ் ஆயிருக்கு. மிஸ்ஃபீல்ட் ஆயிருக்கு. ஓவர் முடிஞ்சு 2 ஓவர் முடிவில் 31 ரன், ஒரு விக்கெட். அடுத்த பாலர் ஸ்கோர் கார்டு. 3வது ஓவர் போட வந்திருக்காரு ஸ்பெல். அதுவும் நம்ம முனிசன்னு. சரியான ஷாட். ஆனால் இங்கே கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. இங்கே 2 கேட்ச் மிஸ் ஆயிருக்கு ராஹினன்ட்டு. వైట్ బాల్. ஸ்டெம்பர் பால் கண்டி கொஞ்சம் சின்ன கிரவுண்டு தான். వైట్ బాల్. நம்ம அண்ணனும் தேடா ஓடி வர்றாரு. அதுவும் వైట్ బాల్. ஹேட்ரிக் ஆஃப் வைட். பால் இங்கே பார்த்தீங்கன்னா 4. அதனால தான் டாட்டு. மான் கடைசி 2 பால் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியான ஷாட். ஆனால் ஷாட் கனெக்ட் ஆகலை. वसीपिया 2 बार बच गया. உங்க ஸ்ட்ரைக்கில் 3 பால் இருக்கு. சரியான ஷாட்டு.
ஆஃப் உள்ள பால் லெக்கில் திருப்ப பார்த்துருக்காங்க. அது வெளியே போகிற பால். இப்போ நம்ம பையன் கொஞ்சம் வித்தியாசமாக ஏதோ பண்ணுறாரு. 2 பால் இருக்குது. பாரு பாரு கிடைக்குது. ஆறாமா இல்ல பால் பரவாயில்ல. வடியா ஷாட். யாரும் இல்லை. 2 ரன் எடுக்கலாம். 3 ஓவர் முடிவில் 53 இருந்தாங்க. 3 ஓவர் முடிவில் 40 ரன்கள், 1 விக்கெட். குணா போட வந்திருக்காங்க பாலி. டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். உங்கள் ஸ்ட்ரைக்கில் ஸ்டெம்பர் தான் அடித்தா போயிடும் வெளியே. என்ன சொல்லுங்கள்? एकदम लाइन पकड़ के डाला है क्योंकि टेनिस बॉल से शॉट डाल सकता था. टेनिस में शॉट दिमाग बैट के अंदर डालना है. टेनिस में शॉट डालना उसमें लाइन में पकड़ टेनिस से पिटा ही டாட் பால். கால் வந்திருக்கு. பால் எந்திரிக்கவே இல்லை. देखो गंगेश 2 டாட் பால். அடிக்கலாம். बढ़ता रे. சரியான ஷாட். ரன் அவுட். அண்ணா பேரு தேவையில்லாத ரன் அவுட். இங்கே நான் ஸ்ட்ரைக்லேருந்து நின்றுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அட்டாக்ல நின்றுருக்காங்க. மாதவன் நல்லா ஃபீல்டிங். அடுத்து நம்ம விக்கெட் இறங்குறாரு. மூணு பால் முடிஞ்சிருக்கு. விக்கெட் ஸ்ட்ரைக்கில். சரியான ஷாட். கேட்ச். சரியான கேட்ச். விக்கெட் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிட்டாங்க. அண்ணே நம்ம தக்ஸ் இறங்கியிருக்காங்க. நீ இருக்க பரவாயில்ல. ஆன் ஹேட்ரிக்கில் வந்து நிற்கிது. கடைசி 2 பால் தக்ஸ் இறங்கியிருக்காங்க. यहाँ पे 5वां गेंद लाते हुए भैया आगे दक्ष. और यहाँ वाइड का इशारा एम्पायर के द्वारा. इस ओवर का पहला रन अभी आया एक्स्ट्रा से. यहाँ पे एक शानदार ओवर गुजरता हुआ अब तक 4 गेंद हो चुके हैं. मात्र 1 रन आया है, वो भी एक्स्ट्रास का. और यहाँ पे एक डिफेंस, शानदार डिफेंस दक्ष के द्वारा. यहाँ पे चौथे ओवर की अंतिम गेंद लाते हुए जीपी. शॉट लगाया है शानदार. और यहाँ पे सिंगल के साथ ओवर करेंगे समाप्त. 4 ओवर के बाद 42 पे 3. नए गेंदबाज तिरु आए हैं गेंदबाजी के लिए. अपना पहला ओवर लेके आएंगे इस मैच का. अपना पहला ओवर लाते हुए तिरु. दक्ष स्ट्राइक करेंगे सामना. तैयार गेंदबाजी के लिए. यहाँ पर लाते हुए अपना पहला गेंद. बल्ला घुमा दिया है. पीछे फील्डर जरूर है. दो रन लाते हुए पहला गेंद में.
இப்போ தம்பி திரு அவர்கள் பால் போடுகிறார், அதை எதிர்கொள்கிறார் நம்ம டிகே. வாட் எ ஷாட் மேன், குட் ஃபீல்டிங், சூப்பர் மேன். இதோ அண்ணன் உயிரை கொடுத்து ஃபீல்டிங் பண்ணி ஒரு 2 நிப்பாட்டிட்டாங்க, டீம் பயத்தை காமிச்சு. சூப்பர்ண்ணே. 45 சூப்பர் அண்ணன் இன்னைக்கு பதவியேற்றிருக்காரு கேப்டனாக. இன்னைக்கு அண்ணன் நல்ல ஃபீல்டிங் சூப்பராக செஞ்சு கொண்டிருக்கிறார். இப்போ அடுத்த பால் மாற்றி போடுன்னு அண்ணன் சேதோன்னு சொல்லியிருக்காரு, அதை எதிர்கொள்கிறார். இதோ தம்பி அடுத்த பந்தை தம்பி திரு அவர் போடுகிறார். இதோட டீம் 50. கமான் பாய், 4th பால் போட வருகிறார் தம்பி த்ரூ. அரே வாட் எ டாட் மேன். கமான் 5th பால் வைட், நோ பால், ஃப்ரீட் பால். இதை ஆரின் அவர்கள் எதிர்கொள்கிறார். வாட் எ வைட், ஃப்ரீட் கண்டினியூ. வாட் எ ஷாட் மேன், 4. स्कोर कितना हुआ? 61 for 3. Bold. लक्ष्य भी यार, यानी लक्ष्मण. Catch out. Sorry, catch out இல்ல, step no ball. सिंगल இருக்கலையா? Come on boy. Four remaining. Come on Chetta. Catch out. இப்படி நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து கோப்ரா கோபி இறங்கியிருக்கிறாப்புல. இதோ லவ்லி கோபி ரொம்ப லேசி. இது ரொம்ப தப்பான த்ரோ. கீப்பர் வந்து கோல்டன் பிரதர்ஸ்லேருந்து, இப்போ கேமராமேன் கூட கோல்டன் பிரதர்ஸ்லேருந்து வந்தவர். அவரை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? அண்ணன் எப்போவுமே ஸ்டேட்டில் தான் நிற்பாங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஃபீல்டாக சேஞ்ச் பண்ணி கீப்பிங் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் அண்ணன் சொல்கிறதெல்லாம் ஃபீல்டிங் இங்கே செட்டப் நடந்துச்சு. ஆனால் என்னாச்சுன்னு தெரியல, அங்கே ஏதோ சின்ன தப்பு வந்து கை இறங்கி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து லட்சுபியா அவர் போடுற பால் கொஞ்சம் ஸ்லோவாக பின்னாடி வர்றதுனால பட மாட்டேங்குது. இது ஒரு வைட் பால்.
இது ஒரு அம்பையர்ஸ் கால், குட் கால். இப்போ வந்து கீப்பர் வந்து தேர்ட் மேனை உள்ளே கூப்பிடுறாப்புல. இது ஒரு நல்ல ஷாட், பட் ஆனால் பேட்ஸ்மேன் ஃபீல்டர் விட்டதுனால இது ஒரு 6. தட்ஸ் அ கிரேட் ஷாட் பை மனோஜ் வியா. ஸோ 7 ஓவர் முடிவில் 80 ரன் 5 விக்கெட். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டால் அவர் திருபியா பவுலிங்கில் வந்திருக்காப்புல, ஸ்ட்ரைக்கில் கோபிபியா. இங்கே வந்து சேதுபியா ஏதோ பேசிட்டு போகிறாப்புல, என்ன பேசினார் கேட்கல. கீப்பர் வந்து ஃபீல்டிங் செட் பண்ணுறாப்புல, ஃபீல்ட் செட் ஆகி வச்சு இப்போ ஃபஸ்ட்டு பால். இது ஒரு நல்ல ஷாட், லெக் சைடில் 4 போய் விட்டுறது. தட்ஸ் அ கிரேட் ஷாட் பை கோபிபியா. இப்போ இது 2வது பால் போட வந்திருக்காரு திருபியா. ஃபீல்டிங் திருப்பி மாறி கொண்டு இருக்கிறது, ஒவ்வொரு பவுண்டரிக்கு அப்புறம் ஃபீல்டு மாறுது. இது ஒரு 2வது பால், அது ஒரு நல்ல பால், பின்னாடி பாலை விட்டு விட்டாங்க. தட்ஸ் a 4. ஓவரின் 3வது பந்து, வாயில் வரல பந்து. இது ஒரு நல்ல பால், இது ஒரு நல்ல பால். இப்போ ஒரு 4வது பால் போட வருகிறார். இது இன்னொரு டாட், ஒரே பாலை போட்டு 2 டாட். ஓவரின் 5வது பந்து, இது ஒரு நல்ல ஷாட். தட்ஸ் a great 6 by கோபிபியா. ஓவரின் கடைசி பந்து, இது ஐயோ, இது ஒரு வைடு பந்து, அகலை பந்து தமிழில் சொன்னார். பால் வந்து பேட்டில் பட்டுருச்சு, அதனால இது அகல பந்து இல்லை. இப்போ ஓவர் யார் போட வர போகிறாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் பியா சைலண்டாக நிற்கிறாப்புல தேர்ட் மேனில். எனக்கு என்னன்னு இப்போ ஓவர் போட வந்திருக்காப்புல அருண் பாண்டியன். அச்சா குரு, அவர் பேர் நான் தப்பாக சொல்லிட்டேன். பேர் என்ன? குணசேகரன். 1 ஓவரில் 2 ரன் மட்டும் தான் கொடுத்தாங்க இந்த அண்ணன். 2 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. 2வது ஓவரின் முதல் பந்து, கமிங் ஃபார் இஸ் செகண்ட் ஓவர். பேட்டிங்கில் மனோஜ்குமார், நம்பர் 33 ஹார்திக் பாண்டியா ஜெர்சி. ஓவரின் முதல் பந்து, and that's a dot ball, and that's a no ball. No ball का. एम्पायर ने नो बॉल दे दिया है. बॉल लो टॉस था, नो बॉल नहीं है. अंपायर रॉन्ग कॉल. कोई बात नहीं, कोई बात नहीं, होता है. धूप में कभी कभी दिखाई नहीं देता. ये नो नहीं है. 11 गेंद में 20 रन की जरूरत अभी भी. ओवर की दूसरी बॉल, और ये बहुत करारा शॉट लेग साइड में. सारे फील्डर्स एकजुट होते हुए बॉल बाउंड्री की ओर जाते हुए. दैट्स अ 4. ओवर इन 3வது பந்து. अब मात्र चाहिए 10 में 16. बल्लेबाजी में मनोज, गेंदबाजी में जीपी यानी गुना. இது ஒரு நல்ல ஷாட் ஆஃப்ல, and that's a single. மிஸ்ஃபீல்ட்ல 2 ரன் ஓடிட்டாங்க, and that's out. रन आउट. मनोज भी रन आउट हो चुके हैं. तो अभी बैटिंग में उतरने जा रहे हैं वसी भैया. लास्ट थ्री. नो ஸ்டெப்னா கிடச்சிருக்கு. கிரேட் பால்.
ஓடுங்கண்ணே. பாக்கல பஸ் என்ன வாங்கண்ணே. ஓடிட்டாங்க. रिजवान कितना बॉल है? दीपेश இறங்கிருக்காங்க. आठ में 13 रनों की जरूरत. दीपेश इन स्ट्राइक. मिलता है वाइड आया है. 8 में 12 की जरूरत. वाइड போட்டிருக்காங்க. बढ़िया बढ़िया बढ़िया. கேட்ச் அவுட் இருக்காங்க. தீபேஷ் ஜெயராமன் எடுத்து இறங்கியிருக்காங்க. காமிங்க யார் நீங்கன்னு. பேட்டில் வாங்கண்ணே. डॉट बॉल. अंतिम ओवर में चाहिए 12 रन. இங்கே கேமரா இங்கே இருக்கியா? 12 வேணும். 6 பாலுக்கு 12 ரன். பாலர் யாரு? இந்த இன்னிங்ஸ் கடைசி ஓவர். 6 பாலுக்கு 12 ரன் வேணும். கோபியன் ஸ்ட்ரைக். இங்கே தீவிரமாக ஃபீல்டிங் செட் ஆகிட்டு இருக்கு. ரெகுலர் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. பால் கிடச்சிச்சுன்னா பயங்கரமாக பழகலாம். और வெளியே वो नहीं है, ये भी नहीं है, वो भी नहीं है. उधर खंबा उधर खड़ा है. बॉल बढ़िया बढ़िया. 6 है. बढ़िया बढ़िया. 5 டாட் பால். பரவாயில்ல. ஸ்ட்ரெயிட் பேட் ஆடு. 4 வெளியே பண்ணலாம். 4 5 தான் வேணும். அடிக்கலாம். ஹிட்டர் பேட். वाइड बॉल. एक्स्ट्रा கிடைக்குது பாரு. मैच एकदम रोमांचक मोड में जाते हुए 5 रन चाहिए 4 गेंदों में. स्ट्राइक में है गोपी. नॉन स्ट्राइकर 4 में 5 जयराम வேணும். வெளியே பண்ணா வேற லெவல். बढ़िया. இது பார்த்தீங்கன்னா அவுட். बढ़िया. இங்கே நம்ம கோபி தேவையில்லாத பால் அடித்து அவுட் ஆகிட்டாங்க. ஒரு ஷாட்டு தான் வேலை. ஒத்த கையில் பிடிச்சாங்க அது ஃபில்ட்ரு. கோபினே 3 லஞ்சா 3 லஞ்சோ 3 ரன்ஸ். மூணு லஞ்சு வேணும். ஓடலாம். ஸ்டே सिंगल. हेलो
மான் கமான் கேக் டு இட். கிடைக்கும் வெளியே பண்ணலாம் 2ல் 4 வேணும். 1ல் 4 டோட் எதடா இதோ இந்த இருக்கு. ஏன்னா பேட் தூக்கி வச்சு பவரா வீசுறா வரல பாத்துக்கலாம் பரவாயில்ல வா டாட் பால் 1ல் 4 ஒரு இழுத்து அடித்தாலும் 3 ரன் எடுக்கலாம். சூப்பர் ஓவராக இருக்கு, சான்சஸ் இருக்கு. கேன் டு இட், யூ கேன் டு இட். அடிச்சாதான் அவனே தூக்கி வச்சுக்க கேன் டு இட், யூ கேன் டு இட். பாக ஸோ இதோட இந்த இன்னிங்ஸ் முடிஞ்சு. ரேபல்ஸ் இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க. ரேபல் 11s வேறு லெவல் மேட்ச். 10 ஓவர் மேட்ச். கடைசி பாலில் 4 ரன் வேணும். ரன் அவுட்டுக்கு எங்கடா? ஸோ காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை காய்ஸ்.